அதாவது எப்படி சொல்வதென்றால், வாகனங்களிலே எப்பொழுதுமே டிக்கெட் இருந்தால் எல்லோருடைய மனதையுமே அப்படியே ஒரு விதமான பதற வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஐயோ, டிக்கெட் வைத்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி பல வருட காலங்களாக நான் என்னுடைய காருக்கு நான் டிக்கெட் வாங்கியது கிடையாது. காரணம், நான் சரியான இடத்தில் பார்க் பண்ணிக்கொள்வது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களிலே சரியாக காசு போட்டு பார்க்கிங் செய்வது வழக்கம் இல்லை. இந்த பேப்பர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன, நான் சரியாகத்தானே பார்க் பண்ணிவிட்டு வந்திருந்தேன், என்னடா ஏன் 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 அப்படின்னு சொல்லி எனக்குள் பல கேள்விகள். இது சரியாக டிக்கெட் மாதிரியே தான் செய்திருக்கின்றார்கள். இல்லை, இதை காரில் வச்சிருந்தவர்கள். இது ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக நான் போய் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி $40, அதுக்கு பிறகு $12, இதெல்லாம் எவ்வளவுதான் கூட்டினாலும் இப்பொழுது எல்லாமே $100 கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் வருகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. பிறகு பார்த்தா $5 ஒரு டிஸ்கவுண்ட்டும் தந்திருக்கிறானோ, இன்றைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேயோ, அப்படியெல்லாம் பலவிதமாக நான் யோசித்து பார்த்தால் என்னை முட்டாளாக்கிய ஒரு டிக்கெட்டாக இருந்தது. அதே சரி பரவாயில்லை, என்னவாக இருக்கிறது மற்ற பக்கம் அப்படின்னு சொல்லி மெதுவாக திரும்பி பார்த்தால் அவர்களுடைய விளம்பரமாக இருக்கிறது இந்த பேப்பர். எவ்வளவு அறிவாளிகள் இந்த உலகத்திலே மனிதர்களை மனதை மாற்றும் அளவுக்கு. அதே நேரத்தில் டிக்கெட் மாதிரி இருந்தால் ரொம்ப டென்ஷனாகி உடனே வாங்கி அந்த பேப்பரை கவனமாக பார்த்து ஒரு இடத்துல நாங்கள் வைப்போம் இல்லை, அந்த மாதிரி இவர்கள் அதை கவனத்தை எங்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படாமல் இந்த பேப்பரை அங்கங்கே தூக்கி போட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படியான விடயங்களையும் செய்கின்றார்கள். இந்த விளம்பரம் செய்யலாம், ஆனால் மனதை ரொம்பவே பயப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்களுக்கு $100 எப்படியப்பா காசு கட்டுவது அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. மிக மிக புத்திசாலிகளாகத்தான் எல்லாருமே இருக்கின்றார்கள் இல்லை இந்த காலங்களில்.